சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை முன்மொழிதல். மாநில உறுப்பினர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காப்பு கார்டு பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் பேசினார். எந்த கட்சியில் வந்தாலும் நம்ம இருந்து போறாரு, நமக்கு ஒன்றும் கட்சி இல்லை. ஆனால் காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். ஏனென்று சொன்னால் 1924 அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் இது எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 108 பேர் என்று இருந்தேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர் பார்த்தாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் போட்ட கையெழுத்து ஆதரவு கேட்டு அவர் கையெழுத்திட்டார். ஆக அப்புறம் திமுகவில் என்ன இருக்கு, நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29/5 என்ன பண்ணீங்க? யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தி சுப்ரீம் கோர்ட். அதில் தான் தாவேக அரசு செய்யணும். நாங்கள் செஞ்சிருக்கோம். காப்பு கார்டு உரிமை நீங்க மீறி அப்படி சொல்லணுமா இல்லையா? ஆகவே நம்முடைய அமைச்சர் பேசுங்க, நான் பதில் சொல்ல தயாராக. அமைச்சர் அவரே உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 30 வருடம் அமைச்சராக இருந்தார், 30 வருடம் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னமும் அரசியல சட்டம்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல. 29/5/2027 உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணை கொடுக்கப்பட்டது. அப்ப எத்தனை இறுதி தீர்ப்பு, எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. அது தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் 8 மாசம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் போது தமிழக அரசு சார்பாக யாரு கூட இருந்தா, யார் யார் அவர்களுக்கு இந்த இடங்கள் தான் இது வந்து காடு இல்லை, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு யாரு கூட இருந்து என்கேஜ் பண்ணா, அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. இவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையின் பேரில் தான் வந்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுத்து அந்த இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த கடந்த 15 வருடம் 2009க்கு அப்புறம் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த விளைவு தான் அந்த 29/5/2026 வந்த தீர்ப்பு. அதை சரி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ற காலங்களில் புதன்கிழமைக்குள்ள அதுக்கான மனு தாக்கல் செய்யப்படும். அது முடிந்த பிறகு என்ன மாதிரியான நிலைமையை, அங்கு உள்ள பகுதி மக்களின் நிலைமை, எதனால் இவர்கள் வந்து பூர்வக்குடிகள் என்னெல்லாம் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வழக்கறிஞர்களுடன் ஆராய்ந்து வருகிறோம். கண்டிப்பாக மக்களை பாதுகாக்கும் ஒரே குறிக்கோளுடன் முதல்வரின் உத்தரவு பேரில் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு பின்னால் அவரே தெரிந்து கொள்வார் எதை அவர்கள் விட்டுவிட்டார்கள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது. அதை எல்லாம் இப்போ இருக்கிற அரசு எடுத்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற திமுக என்ன தவற விட்டது, அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இந்த இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். அதற்கப்புறம் இதை குறித்து விரிவாக பேசலாம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.